friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்டான ஒரு சட்னி பார்க்க போறோம். கொத்தமல்லி சட்னி. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. சுட இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னமாக எடுத்திங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், அப்புறம் 3 துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு. நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். அப்புறம் பெருங்காயம் தேவை லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வதக்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுபடட்டும். உளுந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தி கூட இது. நெக்ஸ்ட்டு உளுந்து பொன்னிறமாக ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய் 3 எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகணும். வதக்குனதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற சட்னியோட அளவு 4லேருந்து 5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி வதங்குறதுக்கும் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வதக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம்ல தேங்காய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க போதும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீரை வதங்கணும். கொத்தமல்லி நல்லா எண்ணெயில் வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வதங்குறதுக்கு தக்காளி வதங்குறதுக்கு போட்ட உப்பே போதும் சட்னிக்கு. வதங்கட்டும் கொத்தமல்லி. கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃபைனலாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் ஒரு சின்ன வரமிளகா பிச்சு போடலை, முழுசாக அப்படியே போடுறேன். அது கொஞ்சம் வாசத்துக்காண்டி. இதை சட்னியில் அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். எல்லாம் வெடிச்சிருச்சு, கடுகு வெடிச்சிருச்சு, உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் சட்னியில் ஊற்றிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொத்தமல்லி சட்னி. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப